ஹை டிசைனர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் ஃபோட்டோஷாப்பில் F1 மூவி போஸ்டர் வந்து தல அஜித்தை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோ பார்ப்போம். இப்போது ஃபோட்டோஷாப்பில் ஒரு நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் வந்து A4 செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போது நான் அஜித் சார் ஃபோட்டோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். கார் இமேஜும் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போது நான் அந்த இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இதை அப்படியே க்ராப் பண்ணிக்கிறேன். க்ராப் டூல் எடுத்துகிட்டு மார்க்கி டூல் எடுத்துகிட்டு க்ராப் பண்ணிவிட்டு இல்லை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த லேயரை வந்து முன்னாடி கொண்டு வந்துக்கிறேன். இப்போது இந்த கார் இமேஜை சைஸை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். கம்மி பண்ணிவிட்டு தல அஜித்தோட ஃபோட்டோவை இன்னும் கொஞ்சம் சைஸை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சுக்கிறேன். இந்த இமேஜையும் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு லேயர் மாஸ்க் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு கிரேடியன்ட் டூல் எடுத்துகிட்டு லைட்டாக அந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். இதை கொஞ்சம் மேலே கொண்டு போயிட்டு இது நல்லா பெருசு பண்ணிவிட்டு இப்போது இந்த இமேஜை ஹியூன் சேச்சுரேஷன் போயிட்டு கலரைஸை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இப்போது இந்த டோனுக்கு கொண்டு வந்து கொஞ்சம் சேச்சுரேஷனை கம்மி பண்ணிக்கிறேன். இப்போது இந்த மாதிரி வச்சுட்டு இப்போது எனக்கு ஸ்கை இமேஜை அந்த மாதிரி கொண்டு வந்து இந்த மாதிரி வச்சுட்டு இதை வந்து இந்த மாதிரி கீழே கொண்டு போய்க்கிறேன். இப்போது இதோட கலரையும் இமேஜில் போய்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் ஹியூன் சேச்சுரேஷனில் கலரைஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இப்போது இந்த கலரில் வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு லேயர் மாஸ்க் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு லைட்டாக அந்த மாதிரி எரேஸ் பண்ணிக்கிறேன். ஆப்ஜெக்ட் செலெக்ஷன் டூல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து மார்க்கி டூல் எடுத்துகிட்டு திரும்ப இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு லேயர் மாஸ்க் பண்ணிவிட்டு இதை கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக மாற்றிக்கிறேன். ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக மாற்றிட்டு திரும்ப இங்கே கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி வச்சுக்கிறேன். இப்போது இந்த இமேஜை கீழே கொண்டு வந்துட்டு கொஞ்சம் பெருசு பண்ணிவிட்டு இப்போது இதை இன்னொரு டூப்ளிகேட் எடுத்துகிட்டு ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு ஃப்ளிப் ஹரிசாண்டல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சுக்கிறேன். இதை கொஞ்சம் இந்த மாதிரி கீழே கொண்டு வந்துக்கிறேன். இப்போது இந்த மாதிரி வச்சுட்டு இது ரெண்டையும் சேர்த்து கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் பண்ணிக்கிறேன். இமேஜில் போயிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் ஹியூன் சேச்சுரேஷன் கொடுத்துக்கிறேன். கலரைஸ் கொடுத்துக்கிறேன். இப்போது நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்க. சேச்சுரேஷன் கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போது இது எல்லாத்துக்கும் மேலே வந்து ஒரு நியூ லேயர் வந்து க்ரியேட் பண்ணிட்டு ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு இதில் கலர் வந்து இந்த மாதிரி டார்க் கலரை வந்து நான் பிக் பண்ணிவிட்டு இப்போ நான் பெயிண்ட் பண்ணுற மாதிரி பண்ணுங்க. இப்போது அந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போது அஜித் சார் ஃபோட்டோவும் நான் வந்து டூப்ளிகேட் எடுத்துகிட்டு இப்போ மேலே இருக்க லேயரை வந்து இமேஜில் போய்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் ஹியூன் சேச்சுரேஷன் கலரைஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு லேயர் மாஸ்க் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு இப்போது நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்க. ப்ரஷ்ஷோட சைஸை கம்மி பண்ணிக்கிறேன். இப்போது அந்த மாதிரி பண்ணிவிட்டு கையக்கும் அந்த மாதிரி பண்ணிக்கிறேன். நான் கொஞ்சம் வேகமாக பண்ணுறேன், ஏன்னா ரொம்ப வீடியோ வந்து லாங்காக போயிடும். நீங்கள் பொறுமையாக பண்ணிங்கன்னா நீட்டாக நல்லா வரும். இப்போது இந்த இமேஜை எடுத்துக்கிறேன்.
இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு லேயர் மாஸ்க் பண்ணிக்கிறேன். இதை கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக மாற்றிக்கிறேன். இதை இந்த இடத்துல கொண்டு வந்துக்கிறேன். கொண்டு வந்து இந்த மாதிரி வச்சுக்கிறேன். வச்சுட்டு சைஸை வந்து நல்லா பெருசு பண்ணிடுறேன். சைஸை நல்லா பெருசு பண்ணிட்டு இதை கீழே கொண்டு வந்துக்கிறேன். இந்த மாதிரி கீழே கொண்டு வந்துட்டு இதை இமேஜில் போயிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் ஹியூ சேச்சுரேஷன் கலரைஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே பண்ணிவிட்டு இதையும் ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். இதை லேயர் மாஸ்க் பண்ணிக்கிறேன். ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு ரெண்டையும் கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் மாற்றிக்கிறேன். இது ஒப்பாசிட்டியை இந்த மாதிரி கம்மி பண்ணிவிட்டு எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு லேயர் மாஸ்க் க்ரியேட் பண்ணிவிட்டு ப்ரஷ் டூல் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி எரேஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி லைட்டாக எரேஸ் பண்ணிவிட்டு மேலேயும் லைட்டாக எரேஸ் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த இமேஜுக்கு கீழே வந்து ஒரு இமேஜ் க்ரியேட் பண்ணிட்டு ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போது திருப்பி ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ப்ரஷ் டூல் எடுத்துக்கிறேன். இதில் இன்னும் டார்க்கு இந்த மாதிரி க்ரீன் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்க. இப்போது இந்த இடத்துலையும் அப்ளை பண்ணிக்கிறேன். கீழேயும் இந்த மாதிரி லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு இப்போது இந்த இமேஜை எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கிறேன். வச்சுட்டு நார்மல் பிளெண்டிங் மோடில் போயிட்டு ஸ்க்ரீன் கொடுத்துக்கிறேன். இதே இன்னொரு டூப்ளிகேட் எடுத்து லைட்டாக அந்த மாதிரி ஃபேஸ் கிட்ட வச்சுக்கிறேன். இப்போது இந்த லேயரை செலக்ட் பண்ணிட்டு ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு லைட்டாக அந்த மாதிரி கலரை வந்து கொஞ்சம் லைட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இப்போ நான் கிளிக் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். இப்போது இதில் இன்னும் கொஞ்சம் டார்க் கலர் எடுத்துகிட்டு இந்த இடத்துல லைட்டாக அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போது இந்த வாட்டரை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசு பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி வச்சுக்கிறேன். இப்போ இந்த டார்க் லேயரில் இன்னும் கொஞ்சம் டார்க்னஸ் அப்ளை பண்ணிக்கிறேன். நான் வச்சுருக்கிற ப்ரஷ் டூல் எடுத்துக்கிறேன். இப்போது ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு இதில் வந்து நான் ஸ்மோக் ப்ரஷஸ்ன்னு இருக்குல்ல, இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் இந்த ப்ரஷ் எடுத்துக்கிறேன். இப்போது அஜித் சாரோட இமேஜுக்கு கீழே ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணிவிட்டு ஒயிட் வச்சுக்கிறேன் ப்ரஷ்ஷோட கலரு. இப்போ நான் கிளிக் பண்ணுற மாதிரி இப்படி கிளிக் பண்ணுங்கள். இப்போது இதில் வேறு ப்ரஷ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கிளிக் பண்ணுறேன். இப்போது இன்னும் வேறு ப்ரஷ் எடுத்து நான் கிளிக் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி பண்ணுங்கள். இந்த இடத்துலையும் நம்ம மாதிரி ஒயிட்டு க்ரியேட் பண்ணிக்கிறோம். க்ரியேட் பண்ணிட்டு இப்போ இதில் வேறு இன்னொரு ப்ரஷ் எடுத்து இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த லேயரை செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ஒரு லேயர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ ப்ரஷ் டூல் எடுத்து ப்ரஷ்ஷோட சைஸை கம்மியாக வச்சுட்டு வேறு ஒரு ப்ரஷ் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரியே கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த ப்ரஷ் எடுத்துகிட்டு இந்த வாட்டர் இருக்குல்ல, இந்த வாட்டருக்கு மேலே வந்து ஒரு ப்ரஷ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஒரு லேயர் க்ரியேட் பண்ணிட்டு ப்ரஷ் டூல் எடுத்து இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிட்டு ஒரு ஒப்பாசிட்டியை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். இந்த லோகோவை எடுத்து வைக்கிறேன். லோகோ வச்சுட்டு இதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு கலர் ஓவர்லே கொடுத்துக்கிறேன். இதில் ஒயிட்டு கொடுத்துட்டு அதில் ஒப்பாசிட்டியை கம்மி பண்ணிடுவோம். ஒப்பாசிட்டியை இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் டூல் எடுத்துகிட்டு த மூவி அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி வச்சுக்கிறேன். இன்னும் அஜித் சாரோட ஃபோட்டோக்கு கீழே வந்து நம்ம இன்னும் ஒரு டார்க் லேயர் வந்து க்ரியேட் பண்ணணும். இந்த லேயருக்கு கீழே வந்து நான் ஒரு லேயர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். க்ரியேட் பண்ணிட்டு ப்ரஷ் டூல் எடுத்துக்கிறேன்.
எடுத்துகிட்டு இதில் வந்து டார்க்கு க்ரீன் வச்சுக்கிறேன். வச்சுட்டு இந்த மாதிரி கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு வந்து இந்த இடத்துலையுமே கொஞ்சம் டார்க் கலர் வேணும். அதனால் இன்னொரு ப்ரஷ் எடுத்துகிட்டு நான் இந்த இடத்துலையும் ஒரு டார்க் லேயர் வந்து அப்ளை பண்ணுறேன். ஒரு நார்மல் ப்ரஷ் எடுத்துக்கிறேன். நார்மல் ப்ரஷ் எடுத்துகிட்டு நார்மலாக ஒரு ப்ரஷ் எடுத்துகிட்டு இந்த இடத்துல கொஞ்சம் டார்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி டார்க் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நமக்கு வந்து அந்த இடம் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இப்போது அதேமாதிரி கீழேயும் இடத்த ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு இந்த இடத்த நமக்கு இன்னும் டார்க்காக வேணும். அதனால் இந்த இடத்த வந்து இப்போது இந்த இமேஜ் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு நல்லா டார்க் ப்ரஷ் வச்சுக்கிறேன். வச்சுட்டு இந்த லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு நல்லா டார்க் பண்ணிக்கிறேன். ஃபுல் பிளாக் எடுத்துக்கிறேன். எடுத்து இப்போது நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்க. ஒரு ஒப்பாசிட்டியை கம்மி பண்ணிக்கிறேன். இந்த சி இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் கொடுத்துக்கிறேன். இமேஜில் போய்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் லெவல்ஸ் கொடுத்துக்கிறேன். கொடுத்து இப்போ நான் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி பண்ணுங்க. அப்போ தான் நமக்கு அந்த டெக்ஸ்சர் வந்து நல்லா கிடைக்கணும். அதுக்கு தான் இவ்வளோ இது பண்ணுறேன். பண்ணிவிட்டு இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் போய்ட்டு ஹியூ அண்ட் சேச்சுரேஷனை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறோம். இப்போ இந்த லேயரை வச்சுட்டு இப்போ ஓகே. கிரஞ்சு ப்ரஷ் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். கிரஞ்சு ப்ரஷஸ் இருக்குல்ல, இதில் ஏதாவது ஒரு ப்ரஷ்ஷை எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இப்போது இதில் வந்து ஒரு நியூ லேயர் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். க்ரியேட் பண்ணிட்டு ப்ரஷ் எடுத்துக்கிறேன். ஓகே, இதை எடுத்துக்கிறேன். எடுத்து சைஸை வந்து கம்மி பண்ணிவிட்டேன். நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்க. இப்போது இந்த மாதிரி பண்ணிவிட்டு லைட்டாக ஒப்பாசிட்டியை கம்மி பண்ணிக்கிறோம். இப்போ ஓகே, எல்லாமே க்ரியேட் பண்ணியாச்சு. கடைசியில் லெவல்ஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். க்ரியேட் பண்ணிட்டு இல்லை அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி பண்ணுங்க. ஓகே, இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதில் போயிட்டு கலர் பேலன்ஸ் கொடுத்துக்கிறேன். கொடுத்து லைட்டாக இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறேன். அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. ஒரு டெக்ஸ்ட் டூல் எடுத்துக்கிறேன். இதான் நம்ம பண்ண ஃபைனல் அவுட்புட். நம்ம சேனல்ல லோகோ டிசைன் எப்படி பண்றது, ஒரு சோசியல் மீடியா போஸ்டர் எப்படி பண்றது அப்படின்லாம் நம்ம வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோவையும் பாருங்க. இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டிசைன் டிப்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.